1, 2, 3, 4, 5 உலகத்திலிருந்து பரலோகம் செல்லும் பரலோகம் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் நடைவேளை ஒன்றில் வந்து சேரும். For your kind information, train number 1, 2, 3, 4, 5, the Heavenly Express will arrive shortly in platform number 1. गाड़ी नंबर 1, 2, 3, 4, 5 Heavenly Express से 1 नंबर प्लेटफॉर्म से आएगी. நான் அந்த பரலோக எக்ஸ்பிரஸோட டிடிஆர். என்கிட்ட பரலோகத்துக்கு ஆயுதமா இருக்கிறவங்களோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்துடும். சரி, அவங்க யாரெல்லாம் அதுக்கு தகுதியா இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு அனுப்புறதுதான் என்னோட வேலை. பார்ப்போம் யாரெல்லாம் வராங்க. டைமிங்க்கு வந்து சேர்ந்துட்டேன். சரி வாங்க. உங்க பேர் என்ன? சஞ்சய். ஓகே. நீங்க பரலோகத்துக்கு போற எக்ஸ்பிரஸ்க்கு வந்திருக்கீங்களா? சரி. உங்களோட அந்த ஆயத்தங்கிற அடையாளம் அட்டை வச்சிருக்கீங்களா? ஆயத்தமா? இந்த காலத்துல எல்லாரும் கிருபையில தானே இருக்காங்க. என்கிட்ட அந்த கிருபை இருக்கு. அந்த கிருபையை நான் எப்படி பெற்றிருக்கேன் ஏசப்பாட்ட போய் சொல்லணும். அந்த கிருபை வந்து பூமியில வாழ்ற காலத்துலதான் இது பரலோகத்துக்கு நம்ம போறோம். சோ அதனால நம்ம எவ்வளவு அந்த கிருபைய நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணி ஆயத்தமா இருக்கீங்க. ஆயத்தம் இருந்தா மட்டும்தான் அந்த பரலோக எக்ஸ்பிரஸ் நம்மளால பிரயாணம் பண்ண முடியும். யூடியூப்ல போன்ல எல்லாருக்கும் கிருபையை பத்தி தான் பேசிருக்காங்க. அந்த கிருபையை தான் நான் பெற்றிருக்கேன். அதை ஏசப்பாட்ட போய் அந்த கிருபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல. சோ உங்களால அந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா நில்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு வழி விடும். கொஞ்சம் அந்த சைடு அதுல யாராச்சும் ஒருத்தரோட என்ன சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த அட்டை இல்லாம ஆயுதம் இல்லாம யாருமே பரலோகத்துக்கு போக முடியும். வாங்க பிரதர். சொல்லுங்க. பரலோகத்துக்கு எக்ஸ்பிரஸ்க்கு வந்திருக்கீங்க? ஆமாங்க. சரி, ரொம்ப பயங்கர ஹெவி லோடோட வந்திருக்கீங்களே? ஆமாங்க. சரி சரி. ஆயுதங்கிற அட்டை வச்சிருக்கீங்களா நீங்க? அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தவிரங்க நான் போய் ஏசப்பா பார்க்கணும். இல்ல வெயிட் பண்ணுங்க. உங்களை யாரும் அலோவ் பண்ண முடியாது. ஆயுதங்கிற அட்டை இருந்தா மட்டும்தான் எல்லாம் உள்ள போக முடியும். என்னங்க நீங்க? நான் எவ்வளவு தூக்கிட்டு வரேன், எவ்வளவு பையில தூக்கிட்டு வரேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு இதுல கோல்டு, இதுல பணம், இதுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. நான் ஏசப்பா கிட்ட போய் காமிக்கணும். இதெல்லாம் ஏசப்பா தந்து எதுவுமே பரலோகத்துல செல்லாதுங்க. இந்த பூமிக்கு மட்டும்தான். பரலோகத்துல இதை விட நிறைய இருக்கு. ஆனா ஆயுதங்கிற அட்டை இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. அப்படியா? நீங்க கொஞ்சம் அந்த சைடு போய் வெயிட் பண்ணுங்க. அடுத்த யாராவது வருவாங்களே, அவங்கள கைட்டு விட்டுட்டு என்ன எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாடி வாடி, நல்ல வேலை டைமுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடலாம். இந்த லுக்கு சரியில்லை, இந்த லுக்கு வாடி. ஓகே, ஸ்டேட்டஸ்ல போட்டேன். நம்ம ஏசப்பாட்டு போயிட்டு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு. சரி வா, நம்ம போலாம். வாங்க சிஸ்டர். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெனிலியா. உங்க பேரு? ஜனனி. ஆயத்தங்கிற அட்டை வச்சிருக்கீங்களா? ஆயத்தம் நடுறாயா? ஓ, வச்சிருக்கீங்களா? அடிப்பாடி கூடவே இருந்து புளி பறிச்சுட்டேடி. உங்களோட ஆயுத அட்டை? ஆயுத அட்டை இந்த காலத்துல ரேஷன் அட்டையே என்கிட்ட இல்ல. ஆயுத அட்டைக்கு நான் எங்க போவேன்? ஆயுத அட்டை இல்லாம யாரையும் உள்ள விட முடியாதுமா. அதை உன்னை பார்த்த உடனே நான் நினைச்சேன், நீ செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது என்ன நீ ஆயுதம் ஆயிருக்க மாட்டேன். சார் நீங்க வேணும் சார். நான் யாரோட பொண்ணு தெரியுமா? என்ன அனுப்பிச்சு விடுங்க சார். யாரோட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தகுதி இல்லாம உங்களை உள்ள அனுப்பவே முடியாது சார். பார்த்து சார், யாராவது வர மறந்துட்டாங்கன்னா என்ன அனுப்பிச்சு விடுங்க சார். நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. அப்படி யாரும் மறக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட ஃபீல் அவுட் வந்திருக்கேன் சார். நான் போலன்னா அவமானமாயிடும் சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். அது நீங்க முன்னாடி வாழும் போது நீங்க யோசிச்சிருக்கணும். இப்போ கடைசி நேரத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்படாது சார்.
பரமதம் போகிற எக்ஸ்பிரஸ் வந்துருச்சா? இங்கதான் வரப்போகுது. நீங்க? நான் டேவிட். ஓகே, நீங்க என்னவா இருக்கீங்க? நான் பாஸ்டா இருக்கேன். சரி, உங்களுக்கு ஆயத்தங்கிற அட்டை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட பேரு இருக்கு லிஸ்ட்ல. நீங்க வரலாம், இங்க கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெயின் வந்தோன்னு போகலாம். ஓகே. டேய் கார்வின் ஆல்ரெடி பாஸ் நம்ம விட்டு போயிட்டாரு பாரு. சார் இதான் பரமதம் போகிற எக்ஸ்பிரஸா? ஆமாமா, இதுதான் வரப்போகுது. இன்னும் வரல. எங்கள் பாஸ்டர் தான் சார் எங்களை விட்டு போனாரு. சரி, உங்கள்கிட்ட அடையாள அட்டை இருக்கா? அடையாள அட்டையா? ஆதார் கார்டே நான் எடுக்கல சார். அது இல்லாம ஒன்னும் அலோவ் பண்ண முடியாது. அவர் வச்சிருந்தாரு, அதனால அலோவ் பண்ண. சார் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இப்போ கூட அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நானு. இப்போ கூட உங்களாம பைக்ல இருந்து விட்டாரு. அங்க போய் அவர் என்ன சார் பண்ணாரு? அவர் என்னதான் இந்த உலகத்துல வந்து அவர் வீக்கான பர்சனா இருந்தாலும் அவர் ஆயுதம் மனசளவுல அவர் ஆயுதமா இருந்தாரு. அதனால அவருக்கு தகுதி இருக்கு. அவரை அனுப்பிட்டேன். உங்களுக்கு சார் அவர் பரவாயில்ல, பாட்டு கூட பாட மாட்டேன் சார். நான் தான் சார் கேபிள் போடுவேன். அதெல்லாம் அவர் பாடுவார். அவரு ஆண்டவர் வந்து உள்ளத்தை பாக்குறவர், அவர் முகத்தை பாக்குறவர் கிடையாது. என்னடா எப்படியே பேசினே இருக்குது, ஏதோ எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ட்ரம்ப் கால் பண்ணுமா இல்ல ஒபாமா கால் பண்ணுமா சொல்லுங்க. நீங்க யாருக்கு கால் பண்ணாலும் நீங்க வந்து அட்டை இருந்தா மட்டும் வாங்க, இல்லைன்னா விலை கால் வருது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க பார்த்து தரோம். எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு உங்க அடையாளத்தை இல்ல பரவாயில்ல, நீங்க ஒரு நோக்கில் டீ குடிங்க. இல்ல இங்கேயாவது நீ கூடட்டா, அதையும் எனக்கு கொடுன்ற. வெளியே பண்ணுறது சேஞ்ச். சரி, எனக்கு சேஞ்ச் இல்லை சார். யாராவது விட்டு யாராவது மாத்திக்கிட்டு பண்ணாங்க, நான் அப்படியே அனுப்பிச்சுட்டு. எனக்கு இந்த சேஞ்ச் தேவையில்லப்பா. மனசளவுல நீ சேஞ்ச் ஆயிருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார், நாங்க உட்காந்து என்ன கூப்பிட்டுருங்க, மறந்துடுங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு வரவேண்டிய வண்டி எண் 1, 2, 3, 4, 5 பரலோகம் எக்ஸ்பிரஸ் சற்று தாமதமாக வரும் என்று அறிவிக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கிருப டைம் கொடுத்துருக்கு. சரி பாப்போம், அதை மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் அதை சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன். அதாவது ட்ரெயின் உங்களுக்காக வந்து கொஞ்சம் தாமதமா வருது. இந்த டைமையாவது நீங்க யூஸ் பண்ணி உங்க ஆயத்தமா இருந்தாதான் இனி வர பரலோகத்துக்கு உங்களால போக முடியும்.